வாழ்க்கையில் அப்படிதான். வாழ்க்கையில வெற்றி பெறணும், வாழ்க்கையில வெற்றி பெறணும், வாழ்க்கையில நானும் முன்னுக்கு வரணும், பெரிய நபரா வரணும்னு ஆசைலாம் இருக்குங்க. ஆனா தப்பான ட்ரெயின்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. தப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதுனாலே அவர்களுக்கு போய் சேர வேண்டிய இடம் ஒரு புரியாத புதிராய் இருக்கிறது. ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கைக்கென்று கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு பாதையை வைத்திருக்கிறார். வெற்றிக்கென்று ஒரு பாதை உண்டு. எப்படி இங்கிருந்து சென்னை போகிறதுக்கு ஒரு பாதை உண்டோ, அப்படியே நம்முடைய ஒவ்வொருவரும் போய் சேர வேண்டிய அந்த எதிர்காலத்துக்கென்று ஒரு வழி உண்டு. அந்த வழியில போகலன்னா நீங்க வெற்றி பெறவே முடியாது. இது சத்தியம், இது மாறாத உண்மை. நீங்கள் எத்தனை பெரிய வெற்றியாளர்களை நீங்கள் சந்தித்து பேசலாம், நீங்கள் படித்து பார்க்கலாம். வெற்றிக்கான வழிகளில் போகிறவனே வெற்றி பெறுவான். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் என்று ஒரு புஸ்தகம் உண்டு. அந்த நீதிமொழிகள் என்ற புஸ்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு வாக்கியம் இப்படி வருது. நீதிமொழிகள் 13:20 ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். நீங்க கேட்கலாம், சார் அண்ணே எப்படி என்ன நானு வெற்றிக்கான வழியை தெரிந்து கொள்றது? எப்படி நான் வெற்றியின் பாதையை சென்றடைய வேண்டும்? பரீட்சையில மாத்திரம் இல்ல, நான் வாழ்க்கையில வெற்றி பெற விரும்புகிறேன். என் எண்ணங்களிலே வெற்றி வேண்டும். கண்டதை போனதை சிந்திக்க கூடாது, கண்டதை போனதை பேசக்கூடாது. குவாலிட்டியான வார்த்தைகளை பேசணும், குவாலிட்டியான ஒரு பர்சனா என்னை எல்லாரும் பார்க்கணும். அப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா உங்க எதிர்காலத்தை எப்படி நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். அதுல முதலாவது காரியம் இதுதான். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானி ஆவான். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒருவேளை நான் ஒரு பேக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு முட்டாள்னு வச்சுக்கோங்க. இப்ப வேணா நீங்க சொல்றத நான் ஒத்துக்குவேன். இன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு சான்ஸ். வெளியில போய் சொன்னீங்க கோவம் வந்துடும் எனக்கு. இப்ப மட்டும் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறேன். நான் ஒரு பேக்கு, எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் ஒரு முட்டாள், நான் ஒரு உதவாக்கார அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னைய கொண்டு போய் என்ன தெரியுமா பண்றாங்க? ஆந்திரால ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் யார் தெரியுமா? விஞ்ஞானி அப்துல் கலாமோட ஃப்ரெண்டு. எல்லாரும் அப்துல் கலாம போலவே எல்லாம் சயின்டிஸ்ட், ஆபிரகாம் லிங்கனை போலவே வெற்றியாளர்கள். அவங்களோட கொண்டு போய் எனக்கு இங்கிலீஷே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இங்கிலீஷே தெரியலன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் என்ன ஒரு 6 மாசத்துக்கு அவங்க தங்குற ரூம்ல போட்டு பூட்டி விட்டுறாங்க. நீ அவங்க கூட தான் சாப்பிடணும், அவங்க கூட தான் தூங்கணும், நீ அவங்க கூட தான் வெளியில போகணும், அவங்க கூட தான் நீ ஸ்கூலுக்கு போகணும், இல்ல அவங்க கூட தான் காலேஜுக்கு போகணும், அவங்க கூட தான் வேலைக்கு போகணும், அவங்க கூடயே 6 மாசம் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன்? 6 மாசம் அல்லது 1 வருஷம் கழிச்சு நான் திரும்பி வரும்போது எப்படி வருவேன்? பேக் மாதிரி வருவனா? உதவாக்கார மாதிரி வருவனா? இல்ல, எனக்கு ஒரு வார்த்தையில 1 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷே தெரியாது. ஆனா இப்ப அப்துல் கலாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு 1 வருஷம் தங்கினதுனால இப்ப நான் எப்படி தெரியுமா பேசுவேன்? திரும்பி வரும்போது ஹாய், how are you, hello man, இப்படி பேசுவேன். ஏன்? எனக்கு இங்கிலீஷே தெரியாதே. எப்படி அந்த இங்கிலீஷ் நாலேஜ் எனக்கு வந்துச்சு? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தானே, சொல்லுங்க எப்படி வந்துச்சு? என் கூட இருந்த நபர்கள், என் கூட இருந்த நபர்கள் என்னை அதிகமாக பாதிச்சிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் தூங்கும்போது இங்கிலீஷ்ல பேசுறான், சாப்பிடும் போது இங்கிலீஷ்ல பேசுறான், வெளியில போகும்போது எப்ப பாரு இங்கிலீஷ் 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 இங்கிலீஷ். காலையில எழுந்தாச்சா இங்கிலீஷ், தூங்கும் போது இங்கிலீஷ், எப்ப பாரு சுத்தி இருக்க இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டே இருக்கிறான். இப்ப பாருங்க, இதேதான் பிரின்சிபல். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நல்ல நெருப்பு தக 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 தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்பு கிட்ட போய் ஒரு பேப்பரை காட்டினா என்ன ஆகும்? பத்திக்கும். சரி, இப்போ அந்த நெருப்பு கிட்ட போய் ஒரு 500 ரூபாய் நோட்டை காமிச்சேன்னு அந்த நெருப்பு, ஐயோ 500 ரூபாய் நோட்டை என்ன செய்ய மாட்டேன்? எரிக்க மாட்டேன். ஐயோ 1000 ரூபாய் நோட்டெல்லாம் என்கிட்ட கிட்ட கொண்டு வராதீங்க, விலை நிறைய அதுக்கு. அப்படி சொல்லுமா? சொல்லுங்க. ஏன்? நெருப்புக்கு தெரிஞ்சதெல்லாம் எரிக்கிறது மட்டும்தான். பாத்தீங்களா? நெருப்பு கிட்ட எதை கொண்டு போனாலும் எரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நெருப்பு கிட்ட எதை கொண்டு போனாலும்
எரியும். நீங்க இப்படிப்பட்ட நல்ல நபர்களோட வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், வாழ்க்கையில நானும் பெரிய ஆள் ஆகணும், வாழ்க்கையில நானும் சாதித்து காட்ட வேண்டும், வாழ்க்கையில கடவுள் எனக்கு வச்சிருக்க திட்டத்தை நான் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்கிற ஒரு வெறியோட வாழ்ற நபர்களோட நீங்க போய் தங்குவீங்கன்னு சொன்னா, அல்லது அவங்களோட நல்ல உறவு வச்சு கொள்வீங்கன்னு சொன்னா, அல்லது கிளாஸ்ல நல்லா படிக்கிற பிள்ளைங்களோட நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃபேமிலியோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் சீக்கிரத்திலே ஒரு வெற்றியாளனாய் மாற முடியும். நீங்களும் ஒரு வெற்றியாளனாக அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல படிக்கிற தாளந்துகள், அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல பண்புகள், அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல பழக்கங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளாரையும் வந்துடும். இது உண்மை, இது உண்மை. கேவலமான குப்பையான ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுத்தி இருந்தாங்கன்னா நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் எதிர்காலம் குப்பைதான். குப்பையான எண்ணங்களை சிந்திக்கிறவர்களோடு நீங்கள் நடமாடி அவங்களோட டீ சாப்பிட்டுக்கிட்டு அவங்களோட வெளியில போயிட்டு அவங்களோட வண்டியில சுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்க எதிர்காலமும் அப்படித்தான். நெருப்பு எரிக்கும், தீமையும் எரிக்கும், நல்லதையும் எரிக்கும், பேப்பரையும் எரிக்கும், படத்தையும் எரிக்கும். கெட்ட நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்கன்னா உங்க எதிர்காலத்தை அழிச்சிருவாங்க. அதே போல வெற்றியாளர்களோடு நல்ல எண்ணங்கள் உள்ளவர்களோடு நீங்கள் உறவு வைத்துக் கொள்ளும் பொழுது நீங்களும் வெற்றியாளர் ஆவதில் சந்தேகம் இல்லை. அதை யாரும் தடுக்க முடியாது. நீங்கள் நினைத்தாலும் தடுக்க முடியாது, யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. உங்கள் எதிர்காலத்தில் நீங்க சரியா பார்க்கணும்னா இந்த காரியம் ரொம்ப அவசியம். Know that everyone is unique. உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். Everybody is unique. ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். சொல்லுங்க, எனக்கு இன்னும் தனித்தன்மைகள் இருக்கு. நான் என் ஃப்ரெண்ட போல இருக்கவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? ஃப்ரெண்டு மாதிரி நான் இல்ல. நிறைய அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ பக்கத்து வீட்டு பையன் படிச்ச மாதிரி என்ன செய்யல, படிக்கல. அவன் 85 வாங்கியிருக்கான், நீ 80 தான் வாங்கியிருக்கிற. தயவு செய்து உங்களை மற்றவர்களோட ஒப்பிடாதீர்கள். உங்கள் பிள்ளைகளையோ அல்லது நீங்களே உங்க கிளாஸ்ல நல்லா படிக்கிறவனோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அவன் நல்லா படிக்கிறான், நான் கம்மியா படிக்கிறேன், அவனுக்கு நிறைய அறிவு இருக்கு, எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குன்னு இல்லை. உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட திட்டத்தை கடவுள் வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு பாதை அவர் வச்சிருக்கிறார். நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். உதாரணமா சொல்லணும்னா நம்மளுடைய கைரேகை எடுத்து பாருங்க. யாருக்காச்சும் உலகத்துல ஒரே மாதிரி கைரேகை இருக்குமா? இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைரேகை. அதனாலதான் அதை வச்சு திருடனை கண்டுபிடிக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் கைரேகை தனித்தனியா தான் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? கடவுள் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும், ஆண்டவர் இங்க இருக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், சிறப்பான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அநேகருக்கு இதுல நம்பிக்கையே கிடையாது. எனக்கெல்லாம் எதிர்காலமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லவே கூடாது. உங்களுக்கு ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு திட்டத்தை கடவுள் வச்சிருக்கிறார். ஒருவரோடும் உங்களை நீங்கள் ஒப்பிட்டு சோர்ந்து போக கூடாது. நீங்கள் இன்னொருவரை போன்ற நகல் அல்ல. You are not a photocopy of others. ஜெராக்ஸ் காப்பி பார்த்திருக்கீங்களா? ஜெராக்ஸ் காப்பி சொல்லுங்க. ஜெராக்ஸ் தான் சொல்லுங்க. ஒரிஜினல் தான். நிறைய பேர் நான் அவங்கள மாதிரி இருக்கணும், நான் இந்த சினிமா நடிகனை போல இருக்கணும், அவர் மாதிரியே ஹேர் ஸ்டைல் வச்சுக்கணும், அவர் மாதிரியே ட்ரெஸ் போடணும், அவர் மாதிரியே பேசணும். பாருங்க, கடவுள் எந்த ஜெராக்ஸ் காப்பி என்ன செய்யல, படைக்கவே கிடையாது. ஒரே ஒரு ஆள் தான் உலகத்துல, ஒருத்தரை போல ஒரே ஒரு ஆள் தான் இருக்க முடியும். யாரும் இன்னொருத்தங்களை போல ஜெராக்ஸ் மாதிரி இருக்க முடியாதுங்க. அதனால யாரையும் நீங்க என்ன செய்யாதீங்க, இவங்கள மாதிரியே நானும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களோட ஜெராக்ஸ் காப்பியா இருக்க நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு திட்டத்தை கடவுள் வச்சிருக்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். அடுத்து, உங்கள் எதிர்காலத்தை எப்படி நீங்கள் பார்க்க முடியும்? உங்களுக்குள்ளே இருக்கிற தாளந்துகள், திறமைகள் உங்கள் எதிர்காலத்தினுடைய நுழைவாயிலா இருக்கிறது. நிறைய பேருக்கு நிறைய தாளந்துகள் இருக்கும். நல்ல எழுதுற தாளந்து, நல்ல பேசுற தாளந்து, நல்ல பாடுகிற தாளந்து, நல்ல ஆலோசனை கொடுக்கிற தாளந்துகள், இசை வாசிக்கிற தாளந்துகள், நிறைய தாளந்துகள் உள்ளே புதைந்து கிடக்கும். நீங்கள் நல்லா உங்களுக்குள்ள என்ன சிறப்பான திறமை இருக்கிறத நீங்க நேரம் எடுத்து சிந்திச்சு பாத்தீங்கன்னா
இந்த தாளந்துகளே உங்கள் எதிர்காலத்திற்கு உங்களை கொண்டு செல்லுகிற ஒரு நுழைவாயிலாக இருக்கிறது. நுழைவாயிலாக இருக்கிறது. அதனால இந்த காரியங்களை குறித்து ஒருவேளை நீங்க படிப்புல உங்க கிளாஸ்ல இருக்கிற ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையனை போல பொண்ணை போல நீங்களும் அவங்கள போல 95% வாங்காம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு பாடுறதுல ஒரு தாளந்து இருக்கலாம். நீங்க என்ன செய்யலாம்? பாடுறதுல சிறந்தவங்களா விளங்க முடியும். டிராயிங்ல எக்ஸலண்டா இருக்கலாம். அதுல உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. சோ இப்படித்தான் உங்களுக்கு இருக்கிற விசேஷ திறமைகளை வைத்துக் கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை அந்த கண்ணாடியின் மூலமாய் பார்க்க வேண்டும். மூணாவது, எப்படி எதிர்காலத்தை நான் சரியாக பார்ப்பது? எதிர்காலத்தில் நான் வெற்றியாளனாய் மாறணும்னா நான் என்ன செய்யணும்? ஒரு தீராத ஆசை எனக்குள் இருக்க வேண்டும். ஒரு தீராத தாகம், ஒரு வெறி, ஒரு வைராக்கியம். வாழ்க்கையில் நானும் முன்னேற வேண்டும், நானும் இவர்களை போல உயர்ந்து இருக்க வேண்டும், நானும் பெரிய பதவியில் இருக்க வேண்டும், நானும் என்னிடத்திலேயோ பணம் இருக்க வேண்டும், நானும் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும், நானும் வெற்றி பெற வேண்டும் என்கிறதான ஒரு வெறி, ஒரு தாகம் நமக்குள்ளார இருப்பது அவசியம். அடுத்ததாக, எப்படி நம்ம எதிர்காலத்தை பார்க்க தொடங்குவது? சாக்கு போக்கு சொல்றத முதல்ல நிறுத்தம். இதெல்லாம் கடவுள் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதா உங்களுக்கு நான் சொல்றேன். சாக்கு போக்கு சொல்ற ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. பொறுப்புகளை we must take responsibility for our mistakes. பல நேரத்துல ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டு நான் செய்யவே இல்லை அப்படின்னு தப்பிச்சுக்க நினைப்போம். நான் சொல்றேன், தப்பு செஞ்சிருந்தாலும் அந்த தப்பை நான் தான் செஞ்சேன், ஆமா நான் ஏத்துக்கிறேன், அடுத்த முறை சரியா செய்வேன் அப்படின்ற மனப்பான்மை நமக்கு ரொம்ப 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 அவசியம். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. எங்க அப்பா அம்மா வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எப்ப பாரு படிக்க முடியல, எனக்கு நோட்டு புக்கு இல்ல அதனால படிக்கல, எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அதனால நான் படிக்கல, எனக்கு யாருமே வாழ்க்கையில தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லைங்க அதனால நான் இப்படிதாங்க இருக்கிறேன், எங்க அப்பா இப்படிதான் ஏழையா இருந்தாருங்க, எங்க தாத்தா இப்படி ஏழையா இருந்தாரு, எங்க பூட்டை இப்படிதான் இருந்தாரு அதனால நான் அப்படிதான் இருப்பேங்க அப்படின்னு நிறைய பேர் அந்த பொய்யை நம்பிட்டாங்க. இல்லை, உங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உண்டு. இன்றைக்கு உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய கையிலே அந்த சாவி கொடுக்கப்படுகிறது. சாக்கு போக்கு சொல்லாதீங்க. தப்பு நடந்ததுனால அந்த தப்புக்கு பொறுப்பை எடுத்துக்கங்க. ஆமா நான் தப்பு செஞ்சுட்டேன், மாத்திக்கிறேன், நான் வாழ்க்கையில முன்னேற விரும்புறேன். ஆமா, போன தடவை நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓவர் கான்ஃபிடன்ஸ், அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் இஸ் ரிசல்ட் ஆஃப் பிரைட். பெருமையின் காரணமாக அப்படி இருக்கும். ஒண்ணுமே படிக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு பயங்கரமான பெருமை மட்டும் இருக்கும். எல்லாத்தையும் பண்ணிடுவேன், பயங்கர பெருமை இருந்து பிரயோஜனம் இல்லை. பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, பொறுப்புகளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சாக்கு போக்கு சொல்ல மாட்டேங்க. சொல்லுங்க, சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன். நான் நல்லா செய்யாததுக்கு, சொல்லுங்க, நான் நல்லா செய்யாததுக்கு சாக்கு போக்கே சொல்ல மாட்டேன். நிறைய பேரு பெற்றோருக்கு மேல பழிய தூக்கி போடுவாங்க, கூட வேலை செய்யறவங்க மேல பழிய போடுவாங்க, வேற ஏதோ காரியங்களை சொல்லி பழிய போட்டு அவங்க வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு வரவே மாட்டாங்க. மூன்றாவது சாவி எத்தனை பேருக்கு வேணும்? ஓகே, pleasure or pain you must choose. மூன்றாவது குறிப்பு, தற்காலிகமான சந்தோஷமா அல்லது நிரந்தரமான மகிழ்ச்சியா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாழ்க்கையை குறித்து திட்டம் பண்றதுக்கு சுய சித்தத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். இப்ப நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி தெரியுமா? இன்னைக்கு நான் சந்தோஷமா இருந்தா போதும், இன்னைக்கு நான் மகிழ்ச்சியா இருந்தா போதும் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க? டிவியை போட்டுட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் கிரிக்கெட் மேட்ச். கிரிக்கெட் பார்க்கறது தப்பு இல்ல, பார்க்கலாம், ஆனா அதே பொழப்பா இருக்க கூடாதுங்க. முன்னேற முடியாத வாழ்க்கையில தற்காலிகமான சந்தோஷம் வேண்டும் என்று தற்காலிகமான சந்தோஷம் கொடுக்கிற காரியங்களிலே நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னால், நாம் யாராக இருந்தாலும் சரி, மாணவனா இருக்கலாம் அல்லது பெற்றோரா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், யாராவனா இருக்கலாங்க, நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது. இன்றைக்கு நீங்கள் கஷ்டத்தை சகிக்க நீங்கள் ரெடியாக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் எதிர்காலம் மகிழ்ச்சியானதா இருக்கும். இன்னைக்கு படிக்கிறது கஷ்டம் தான். இன்னைக்கு உட்காந்து ஒழுங்கு கரமா காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறது கஷ்டம் தாங்க. இன்னைக்கு நீங்க கஷ்டத்தை அனுபவிங்க,
நாளைக்கு சந்தோஷமா இருப்பீங்க, நாளைக்கு நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க, உங்க எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும், இது வாழ்க்கைக்கு பொருந்துங்க, பரீட்சைக்கு மட்டும் கிடையாது, இது வாழ்க்கைக்கு பொருந்தும். இன்றைக்கு நீங்கள் சந்தோஷம் தான் வேணும், தற்காலிகமான என்னுடைய சரீரத்தை திருப்திப்படுத்திக் கொள்கிறதான காரியங்கள் தான் வேண்டும் என்று சொன்னீங்கன்னா உங்க எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்கவே முடியாது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க தற்காலிகமான சந்தோஷம் தான் வேணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வருகிறதான காரியங்கள் என்ன? மன அழுத்தம், சரீரத்துல நோய்கள், அவமானம். பாத்தீங்கன்னா வாழ்க்கையில தோத்துட்டோம்னா நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்து ரொம்ப அவமானமா பேசுவாங்க, இழிவா பேசுவாங்க. பணம் இருக்காதுங்க, வாழ்க்கையில பணம் கிடைக்காது. பணம் இல்லைன்னா போச்சு. நிந்தை, அவமானம், குற்ற உணர்வு, பயம் வந்துடும். வாழ்க்கையில ஒரு விரக்தி வந்துடும். இன்றைக்கு உட்கார்ந்து மணிக்கணக்கா டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் எழுதி வச்சு சொல்ல முடியும், அவன் எதிர்காலம், அவனுக்கு எதிர்காலமே இல்லாம போயிடும். சச்சின் டெண்டுல்கர் வந்து எப்படி இவ்வளவு பெரிய கிரிக்கெட்டரா மாறினாரு? ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் பிராக்டிஸ் பண்றாரு. அவருடைய கோச் சொல்ற எல்லாத்தையும் செஞ்சிடணும். சச்சின் டெண்டுல்கர் எனக்கு எல்லாமே விளையாட தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு களத்துல இறங்கி, எங்க கோச் எல்லாம் சொல்றதை கேட்க மாட்டேன், நான் பிராக்டிஸ்க்கு வர மாட்டேன், நான் நெட்ஸுக்கு வர மாட்டேன், 4 மணிக்கு நெட்ஸ்னா 3:30 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும், போனோம், கஷ்டம் தான், ஓடணும்.